Hello, welcome everyone to Ekas Cloud. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அஷூர்ல ஒரு VM எப்படி கிரியேட் பண்றது, அதுல எப்படி ஐஏஎஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்றது, அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி இருக்கு, ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனே யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ரிசோர்ஸ் குரூப் ஆர்ஜி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வர்ச்சுவல் மிஷின், நான் விண்டோஸ் ஓஎஸ் வச்சு தான் இந்த இதை லான்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் விண்டோஸுங்கிற நேமே இதுக்கு கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஈஸ்ட் யூஎஸ் ரீஜனை செலக்ட் பண்ணிக்கிறேன் என்னோட ரீஜனாக. நெக்ஸ்ட்டு அவைலபிலிட்டி ஆப்ஷன் வந்து இங்கே வந்து இப்போது வந்து டெமோ பர்பஸில் தேவை கிடையாது, அதனால் நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிடன்சி கொடுத்துடலாம். பட் யூஸ் கேசஸில் வரப்போ எங்கே வந்துட்டு நம்மளோட எத்தனை இடத்துல ரெப்ளிகேட் ஆகணும் அது வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஒன்று அவைலபிலிட்டி செட்டா இல்லை அவைலபிலிட்டி ஜோனா அப்படின்னு நம்ம இங்கே டிஸ்பைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போதைக்கு இந்த டெமோ பர்பஸில் தேவையில்லைங்கிறதுனால நான் நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னே கொடுத்துட்றேன். அப்புறம் விண்டோஸ் 2012 என்னோட இமேஜாக செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உபுண்டு இருக்குது, ரெட்ஹாட் இருக்குது, சென்டோஎஸ் இருக்குது, ஆரக்கிள் லினக்ஸ் இருக்குது. விண்டோஸ் சர்வரே எடுத்துக்கிட்டால் 16, 19 இல்லை 10 அது மாதிரி நிறைய சைஸஸ் இருக்குது. ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் சீப்பராகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த இமேஜை நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை சிபியூ வேணும், மெமரி அலாக்கேட் பண்ணுற சைஸ் இது அந்த மென்ஷன் பண்ணுறக்கூடிய லிங்க் இது. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல நம்ம எந்த இது வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இதுலேயும் நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது, கேட்டகரி வைஸ் இருக்குது. எந்த இது ப்ரீமியம் டிஸ்க் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா, இல்லை மேக்ஸிமம் ஐஓபிஎஸ் என்ன, ஸோ எத்தனை டிஸ்க் இருக்கலாம், எத்தனை கிகாபிட்ஸ் ரேம் இருக்கலாம், ஸோ சிபியூ எத்தனை ஃபங்க்ஷன் ஆகும், இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போது இந்த டெமோ பர்பஸ்க்கு உள்ளதுலேயே கம்மி லீஸ்ட்டு சைஸு உள்ள இந்த இதை எடுத்துக்கிறேன். ஸ்டாண்டர்ட் B1 இது சைஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் யூசர் நேம் வந்து என்னோட யூசர் நேமை வந்து கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு வந்து ஒரு 12 to 123 கேரக்டர்ஸ் வரையே இருக்கணும், வித் காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸு. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துக்கலாம். இந்த பாஸ்வேர்டு வந்து பர்டிகுலராக 12 to 123 கேரக்டர்ஸ் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து கரெக்டாக அந்த பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஈஸி பாஸ்வேர்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம். லைக் abc@12345 அது மாதிரி, இல்லை வந்து வேறு ஏதாவது இவங்க நேமோட காம்பினேஷன் அந்த மாதிரி நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இன்பவுண்ட் போர்ட்ஸ் அலோவ் பண்ணுறதுக்கான பிளேஸு. ஸோ இன்பவுண்ட் போர்ட் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம மிஷினில் இருந்து ஒரு ரிமோட் கனெக்ஷன் எடுக்க போகிறோம் அஷூரில் இருக்கிற விஎம்க்கு. ஸோ அதை அலோவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் தேவை. அது எங்கே இருக்குன்னா 80 போர்ட்டு தான் அந்த இதை அலோவ் பண்ணும். ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் வயா ஆர்டிபிங்கிற ப்ரோட்டோக்கால் வயா இந்த இது வந்து நமக்கு கிடைக்கும். போர்ட் நம்பர் 33 ஆர்டிபிக்கு 3389. இதே இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்னா HTTP ப்ரோட்டோக்காலை செலக்ட் பண்ணணும். அது இந்த இடத்துலையே இங்கே இருக்கும், நம்ம இந்த இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட போர்ட் நம்பர் 80. ஸோ இதுவும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ உங்ககிட்ட ஒரு விண்டோஸ் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எக்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இங்கே. நெக்ஸ்ட்டு டிஸ்க்கு. ஸோ இது என்னோட டெமோ பர்பஸ்னால நான் ஸ்டாண்டர்ட் HDDA எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு ஹையர் கான்ஃபிகரேஷனும் தேவையில்லை. ஸோ ஒரு சிம்பிள் ஐஏஎஸ் சர்வர் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதனால் இந்த டிஸ்க் சைஸே போதும்.
இது காஸ்ட் எஃபெக்டிவ்ங்கிறதும் கூட. அப்புறம் டிஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மேனேஜ் டிஸ்க் வந்து அஷூரே ரெடி பண்ணி தந்துடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சுக்கலாம். யூஸ் மேனேஜ் டிஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம மேனேஜ் டிஸ்க்னு சொல்லிட்டோம்னா இது அஷூர் ப்ரொவைட் பண்ணுற அந்த டிஸ்கை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க்கு, அதுக்குள்ளே இருக்கிற சப்நெட்டு. ஸோ இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே இந்த விஎம் லான்ச் ஆகிருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதோட ஐபி அட்ரஸ் வந்து எல்லாமே டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும். ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பும் இந்த இதை பொறுத்தவரையே தேவை கிடையாது. அப்புறம் நம்ம பப்ளிக் இன்போர்ட் நம்ம போர்ட் வந்து அங்கேயே அலோவ் பண்ணிட்டோம், ஹெச்டிடிபியும் ஆர்டிபியும். அதுவும் இப்போ பிளேஸில் இருக்குது. ஸோ மித்த வேல்யூஸ் எல்லாம் அதுலேயே அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் போகலாம். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் வந்து மானிட்டரிங் இல்லை அந்த இதுக்காக உள்ளது. ஸோ இந்த டெமோ கேஸில் இந்த மானிட்டரிங் நமக்கு தேவையில்லை, அதனால டிசேபிள் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு போகலாம். அட்வான்ஸில் எதுவும் உங்களோட டேட்டாவோ இல்லை ஸ்கிரிப்டோ எழுதணுன்னா இங்கே கஸ்டம் டேட்டா நம்ம இந்த இடத்துல எழுதிட்டோன்னா ஒன்ஸ் லான்ச் ஆகிறப்பயே விர்ச்சுவல் மிஷின் ஆகிறப்பயே இந்த ப்ரொவிஷனை நம்ம கொடுத்துருக்க ப்ரொவிஷனையும் எடுத்து அப்டேட் பண்ணிட்டு தான் அந்த விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகும், வந்து நமக்கு லான்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம கமெண்ட்ஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது இந்த அதர் டேட்டா கொடுக்கணும்னு நினச்சோன்னா இந்த இடத்துலையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எதுவும் மிஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி கமெண்ட் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்போ அது லான்ச் ஆகிறப்ப நமக்கு அந்த விஎம்மோட ரெடியாக இருக்கும், இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இங்கே என்ன சொல்லியிருக்கோமோ. நெக்ஸ்ட்டு டேகு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேட்டகரைஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து நேம் அண்ட் வேல்யூ நம்ம ஆப்ஷனலாக கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம செட்டஸ் அப்படியே விட்டுடலாம். ஸோ நம்ம சிட்நெட் செட்டப் தான் பண்ண போகிறோம். ஒரு விஎம், ஒரு 2 விஎம் அந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிசஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல வந்து டேக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதே ஒரு ப்ரொடக்ஷன், சேல்ஸு அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் போனோம்னா அங்கே வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஒரு வேல்யூ, என்ன பர்பஸ்க்காக இது பண்ணுறோம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸை இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அது ஒரு வேலிடேஷன் பாஸ் ஆகும். ஸோ நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக ஃபீட் பண்ணியிருக்கோமா, எக்ஸப்ட் அந்த மண்டேட்ரி ஆப்ஷன் தவிர இந்த மண்டேட்ரி ஆப்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதுக்கு இங்கே நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். இங்கே செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒன்ஸ் எல்லா பிளேட்ஸும் நம்ம கோ த்ரூ பண்ணி செக் பண்ணிவிட்டு கூட நம்ம கிரியேட் கொடுக்கலாம். இப்போ அந்த விஎம் லான்ச் ஆகிறதுக்கு 5 to 10 minutes ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அது லான்ச் ஆன பிறகு அதில் போய் நம்ம வந்து 2 ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். ஒன்று ஐஏஎஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது வந்து அந்த வெப் பேஜை வந்து அந்த விஎம்ல இருந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம விஎம் வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு எப்படி கனெக்டிவிட்டி எடுக்கிறது, ஐஏஎஸ் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை பார்ப்போம். ஸோ விண்டோஸ்லேயே அந்த டிஃபால்ட்டாக ரிமோட் கனெக்டிவிட்டி எடுக்கிறதுக்காக ஆர்டிபி டோல் இருக்குது, அந்த ஆப் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம அதையே எடுத்துட்டு
கனெக்ட் பண்ணிடலாம். இதில் தான் நம்ம ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு, ஸோ எல்லாம் இன்ஸ்டலேஷனுக்குள்ளே ஸ்டார்டிங் பெரிஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே நம்ம டீஃபால்ட்டாக ஓகே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். ஸோ சர்வர் பூல் வந்து என்ன வேணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம ஐஏஎஸ் சர்வர் தான் நமக்கு தேவை. அங்கே போயிட்டு செக் மார்க் பண்ணிவிட்டு, ஸோ இதையும் டிஃபால்ட்டாக ஆட் ஃபீச்சர்ஸ் அப்படி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இதையும் அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது சர்வர் அதோட ஃபீச்சர்ஸோட நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது ஒரு 2 to 3 minutes ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஒரு விண்டோஸ் விஎம் லான்ச் பண்ணி அதில் எப்படி ஒரு லினக்ஸ் இதில் வந்து உபுண்டு பண்ணுவோம், ஓஎஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அதோட ஐஏஎஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 2, அதை எப்படி லான்ச் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். அதுக்காக நான் ஒரு லினக்ஸ் விஎம்மும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ரிசோர்ஸ் குரூப் என்கிட்ட இருக்கிற நியூ ஆர்ஜி அதையே எடுத்துக்கிறேன். இப்போ லினக்ஸ் விஎம் க்ரியேட் பண்ண போகிறதுனால லினக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓஎஸ் இமேஜ் வந்து நான் உபுண்டு சர்வர் 18.4 இதை எடுத்துக்கிறேன். ஸோ சைஸ் இது அப்படியே இருக்கட்டும். ஆத்தென்டிகேஷனுக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா எஸ்எஸ்ஹெச் பப்ளிக் கீ அவங்களா அசைன் பண்ணுவாங்க, அது வேண்டாம் நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும். ஸோ அதே போல் இங்கே இன்பவுண்ட் போர்ட்ஸ் வந்து விண்டோஸ்க்குனா வந்து ஆர்டிபி கனெக்டிவிட்டி எடுக்கும். இதே லினக்ஸ் அந்த மாதிரி இருக்குது, எஸ்எஸ்ஹெச் இது யூஸ் பண்ணுவோம். போர்ட் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான போர்ட் பார்த்தீங்கன்னா 22. அது கூட நான் வந்து இப்போ ஒரு ஹெச்டிடிபினா நம்ம அந்த வெப் சர்வர் பேஜை அலோவ் பண்ண போகிறோம். அதனால் நான் ஹெச்டிடிபி போர்ட்டு அலோவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதே போல் தான்
ப்ரீமியம் என்னோட டெமோ பர்பஸ்ங்கிறதுனால ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி எடுத்துக்கிறேன். இதே இங்கேயும் அதே தான். மேனேஜ் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் போயிட்டு மேனேஜ் டிஸ்க்கு அந்த இது இருக்கும். டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கிறது இருக்கும். ஸோ அதுவும் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க்கிங் போயிட்டு இது லினக்ஸ்குள்ள இது அந்த இது அதுவும் டிஃபால்ட்டாக ஒரு விநெட்டு, ஒரு சப்நெட்டு, ஒரு ஐபி அட்ரஸ் அதுவாக க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்கான நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பும் அசைன் ஆகிருக்கும். ஸோ பப்ளிக் இன்பவுண்ட் போர்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேயே செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளது அப்படியே ஆஸ் இட் இஸ் லீவ் பண்ணிடலாம், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி பார்த்ததே தான். மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு ஒன்லி நம்ம இந்த பூட் டயக்னாஸ்டிக்ஸ் மட்டும் டிசேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அட்வான்ஸில் போயிட்டு இந்த டேட்டாவில் அதே தான் ஸ்கிரிப்ட் எதுவும் எழுதணும்னா நம்ம லினக்ஸ்க்கு தான் மேக்ஸிமம் தேவைப்படும். லினக்ஸ் விஎம் லான்ச் பண்ணுறப்ப தான் இது தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல எதுவும் கொடுக்கணுன்னாலும் அப்போ நம்ம கொடுத்துக்கலாம். ரிவ்யூ டேக் வந்து இட் இஸ் ஆப்ஷனல். இது ஒரு ப்ராஜெக்ட்டு என்ன பர்பஸ் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் இங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த டேக்ஸு. ஸோ ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட் கொடுத்துருக்கோம்னா லினக்ஸ் மிஷின் சேம் தான், ரெண்டுக்குமே அதே சேம் தான். ஒரு சில டேர்ம்ஸ் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி பொறுத்தவரை கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ இந்த வேலிடேஷன் பாஸ் ஆன பிறகு கிரியேட் கொடுத்துடலாம். ஸோ அது க்ரியேட் ஆகிற சமயத்தில் நம்ம ஆர்டிபியில் ரிமோட் கனெக்டிவிட்டியில் என்ன நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ஐஏஎஸ் சர்வர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கேயும் நம்ம விசிபிளாக பார்க்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி செக் பண்ணலான்னா ஒரு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணோன்னா ஸோ இதோட என்னோட வெப்பேஜ் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு வெப்பேஜ் ஒரு வெப் சர்வரை லான்ச் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு பேஜ் வெப்பேஜை எப்படி ஆக்சஸ் பண்ணலாங்கிறது பார்த்தோம். இது வந்து விண்டோஸ் ஓஎஸ் மூலமாக செஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு லினக்ஸ் ஓஎம்மாக என்னோட வெர்ச்சுவல் மிஷின் இருந்துச்சுன்னா அதில் வந்து எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்னும் விஎம் ரெடி ஆகலை. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் புட்டிங்கிற டூலை யூஸ் பண்ணுறேன். அப்படி உங்கள் இல்லை அப்படின்னா நம்ம ஓப்பன் சோர்ஸ் தான், அதனால நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். 64 பிட்டு இந்த விண்டோஸ் என்ன ஓஎஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இதோட பப்ளிக் ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி புட்டி இந்த கான்ஃபிகரேஷன் இதில் வந்து ஹோஸ்ட் நேமோட இதை வந்து போட்டுடணும், ஐபி அட்ரஸை போட்டுடணும். ஸோ ஓப்பன் கொடுத்தோன்னா நான் என்னோட ப்ராம்ப்டில் போயிட்டு என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸை கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த போர்ட்டலுக்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ அந்த விஎம்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு காமன் யூஸராக இருக்கேன். ஸோ இதை வந்து ரூட்டாகவும் நம்ம மாற்றி இது பண்ணலாம். ஸோ ரூட்டாகவும் பண்ணலாம். ஸோ இப்போ இதே வச்சுட்டும் கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஆப் கெட்
ஒரு ஸோ இந்த அப்டேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஆப் கெட் என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம வந்து ரூட் அட்மினாக வந்துட்டு இதை சாஃப்ட்வேரை அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் ஆப் கெட் அப்டேட் வை கமெண்ட் கொடுத்தோம். இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, அதாவது அப்பாச்சிங்கிற வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதோட வெர்ஷன் வந்து 2. ஸோ அப்பாச்சி 2 அப்படின்னு சொல்லி ஆப் கெட் இன்ஸ்டால் அப்பாச்சி 2 ஹைஃபன் வை கொடுத்தோன்னா ஸோ அது வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் ரெடியான பிறகு சேம் ஐபி அட்ரஸை கொடுத்தா நமக்கு வந்து நம்மளோட ரிமோட் மிஷின்லேருந்து, அதாவது நம்ம பிசியிலேருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னு. அந்த ஏஎஸ் சர்வர், அதாவது வெப் சர்வர் வந்து லினக்ஸ் மிஷினில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ரெடியாக இருக்குது. நம்ம இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி செக் பண்ணோன்னா அப்பாச்சி வெப் சர்வர் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு விண்டோஸ் விஎம் லான்ச் பண்ணலாம் பண்ணுறதும், அப்புறம் லினக்ஸ் விஎம் லான்ச் பண்ணி அதில் ரெண்டுலேயும் எப்படி வெப் சர்வர் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணுறது, அந்த ஃபஸ்ட் வெப் பேஜை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறத நம்மளோட இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்னொரு அஷூர் கான்செப்டோட நம்ம அடுத்த இதில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.